Sadly, there is no one part. எந்த பார்ட்டும் இல்லை, எதையுமே வந்து ஸ்பேர் பண்ண முடியாது. எல்லா பார்ட்ஸ்க்கும் கேன்சர் வரதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது, ரிஸ்க் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெயிட் லாஸ் இருக்கும், ஒரு வயிறு வலி இருக்கும், நாக்கில் ஒரு நாள் ரொம்ப நாள் புண்ணு இருந்துகிட்டே இருக்கும், ஃபீமேல்ஸ்னால் ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும், ப்ரெஸ்ட்டில் ஒரு சின்ன லம்ப்பு மாதிரி ரொம்ப நாளாக அவங்களுக்கு இருக்கும், வலிக்காது. கேன்சர் இஸ் ஒன்லி சிக்ஸ்த் காமன் காஸ் ஆஃப் டெத் இன் வேர்ல்டு. நமக்கு அதுக்கு முன்னாடி 6 காரணங்கள் இருக்குது மனுஷன் இறந்து போகிறதுக்கு. ப்ராஸ்டேட் கேன்சர், யூரினேஷனில் டிஃபிகல்ட்டி இருந்துகிட்டு இருக்கும். கோலோரெக்டல் கேன்சர், மோஷன் போகும்போது ரத்தம் வரும், வயிறு ஒரு பிளாட்டடாக ஃபீல் ஆவாங்க. லங் கேன்சர், காஃப் இருக்கும், பெயின் இருக்கும், ஏர்லி ஸ்டேஜ்லேயே இருக்கும். 4th ஸ்டேஜ் வர வரைக்கும் எந்த சிம்டமும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிற கேன்சர்ஸும் இருக்குது. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். ப்ராஸ்டேட், கோலன் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், இங்கே எல்லாமே ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பிளேஸ் அ வைட்டல். ஸோ இட் இஸ் லைக் கேன்சர் கண்டேஜியஸ் கிடையாது, இன்ஃபெக்ஷியஸ் கிடையாது. டிசீஸும் சரி, நம்ம கொடுக்குற ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டும் சரி, இட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். அப்போ சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குங்களா நிஜமாலே ரேடியேஷனில்? டெஃபினெட்லி இருக்கும் மேடம். வி ஆர் நாட் டீலிங் வித் அ வெரி ட்ரெட்ஃபுல் டிசீஸ். பப்ளிக் ஹெல்த் செக்டரை பொறுத்த மட்டும் நமக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கிடைக்காது. தட் இஸ் வெரி 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 ராங். வி ஹவ் காட் த லேட்டஸ்ட் மிஷின்ஸ் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். Definitely after 2020 there is a slight increase in 2020 அப்புறம் இருக்குங்க. mostly 2020 என்ன காரணமா இருக்கு? ரேடியேஷன் இதுலையுமே வந்து ஸ்டீரியோடாக்டிக் ரேடியேஷன் சொல்லக்கூடிய ஒரு ப்ரிசைஸ் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் வி ப்ராக்டிஸ் ஆல். ஸோ இது வந்து எல்லாமே நம்ம அப் டு டேட்டாக இருக்கும் போது அந்தந்த பேஷண்ட்டுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கும்போது டெஃபினட்டாக சர்ச் பண்ண கியூர் ரேட்ஸ் இஸ் பாசிபிள் டு அச்சீவ். பிகினர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய விஎஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து சீனியர் கன்சல்டன்ட் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் 2 டாக்டர்ஸ் இணைஞ்சிருக்காங்க. ஒருத்தர் டாக்டர் கார்த்திக் சுப்ரமணியம், டாக்டர் ஜோசஸ் இணைஞ்சிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் கேன்சர் அவேர்னஸ் பற்றி கேட்கறதுக்கு இருக்குது, கேட்கலாம். வணக்கம், 2 பேரும் எப்படி இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாங்க? வணக்கம். கேன்சரை ப்ரிவென்ட் பண்ண முடியுமாங்கிறது ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்படி ப்ரிவென்ட் பண்ணணும்னா என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும் ஃப்ரம் தி பிகினிங்? கேன்சர் சொல்கிற மாதிரி இப்போ பேர் கேட்டோன்னே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நிறைய பேருக்கு. இன்னமும் அந்த பயம் இருக்குது. அவ்வளோ ஒரு கேன்சர் இஸ் நாட் அ டெத் சென்டென்ஸ். கண்டிப்பாக ப்ராடாக சொல்லணுன்னா there are 3 டைப்ஸ். அதில் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நம்ம கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுங்கிறது ப்ரைமரி பார்ட்டில் வந்து பார்க்குறோம். செகண்டரி வந்து ஸ்க்ரீனிங்னு சொல்லுவோம். அதாவது என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து கேன்சர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. ஏர்லி டிடெக்ஷன், ஏர்லி அவேர்னஸ், ஏர்லி ட்ரீட்மெண்ட். அது டெர்ஷரி வந்து கேன்சர் டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் இருக்கிறது தேர்ட். ஸோ இது ப்ராடாக சொல்லணுன்னா இதெல்லாம். பட் எஸ், கேன்சர் இஸ் ப்ரிவென்டபிள். எந்த பார்ட்டில் கேன்சர் வருதுன்னே சொல்ல முடியல. திடீர்னு போய் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைன்னு செக் பண்ணுறப்ப கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பார்ட்டில் வராதுன்னு ஃபஸ்ட் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். Sadly, there is no one part. எந்த பார்ட்டும் இல்லை, எதையுமே வந்து ஸ்பேர் பண்ண முடியாது. ஓகே, எல்லா பார்ட்ஸ்க்கும் கேன்சர் வரதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது, ரிஸ்க் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மேஜர் சேலஞ்சஸ் வர பேஷண்ட் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் வராங்க. திஸ் இஸ் த மேஜர் சேலஞ்ச். எதனால் இப்படி வராங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நெக்லெக்டிங் ஆஃப் சிம்டம்ஸ். இப்போ கேன்சர் மாதிரி மற்ற நோய் மாதிரி ஒரு ஃப்ராக்சர் மாதிரியோ ஒரு ஃபீவர் மாதிரியோ ஒரு பர்டிகுலர் சிம்டமோடு வரமாட்டாங்க. இட் இஸ் அ வே குரூப் ஆஃப் சிம்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெயிட் லாஸ் இருக்கும், ஒரு வயிறு வலி இருக்கும், நாக்கில் ஒரு நாள் ரொம்ப நாள் புண்ணு இருந்துகிட்டே இருக்கும், ஃபீமேல்ஸ்னால் ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும், ப்ரெஸ்ட்டில் ஒரு சின்ன லம்ப்பு மாதிரி ரொம்ப நாளாக அவங்களுக்கு இருக்கும், வலிக்காது, ஒன்றும் செய்யாது. அது பாட்டுக்கு அந்த லம்ப் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப நாள். அப்போ என்ன பண்ணுவாங்க, அன்றைக்கி வேலை நடந்தாகணும். இன்றைக்கி என் பிள்ளைய நான் ஸ்கூலுக்கு அனுப்பணும், அடுத்து நான் ஆஃபீஸ் போகணும், அடுத்து என்னோடய ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும், ஒரு கல்யாணம் இருக்கும். ஸோ தே திங்க் சரி இது முடிச்சிடலாம், இந்த வேலையை இன்றைக்கி ஒன்றும் செய்யலையே, அதான் ஒன்றும் செய்யலையே அப்படின்ற ஒரு அசட்டு தைரியம் சொல்லலாம், அது வந்துடுது. ஸோ அது வர்றது தான் மெயின் ரீசன் ஃபார் டேட்டா நோய் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான மெயின் பிரச்சனை வந்து அதுதான். கேன்சர் இஸ் ஒன்லி 6th காமன் காஸ் ஆஃப் டெத் இன் வேர்ல்டு. நமக்கு அதுக்கு முன்னாடி 6 காரணங்கள் இருக்குது மனுஷன் இறந்து போகிறதுக்கு. ஸோ அதனால் வந்து கேன்சர் அப்படின்னாலும் இறந்து போயிடுவாங்க. கேன்சர் it is no longer dangerous அப்படி தான் சொல்லணும். பிகாஸ் த ஸ்க்ரீனிங் டூல்ஸ் ஹவ் கம், ட்ரீட்மெண்ட் வி ஹவ் கம் அக்ராஸ் அ வெரி லாங் வே. ஒரு 20 வருஷம் முன்னாடி இருந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிற கேன்சர் ஃபெசிலிட்டிஸ்லையும் இருக்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்க பல ஃபெசிலிட்டிகளும் இன்றைக்கி நம்ம சென்னையில் அட் ப்ரெசென்ட் இட் இஸ் அவைலபிள். ஃபீமேலுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் இருக்குது, அதெல்லாம் வந்து நிறைய அவேர்னஸ் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் அவ்வளோ பேர், அவ்வளோ டாக்டர்ஸ் எப்படி செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. லைட்டாக வந்து பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும், ஏதோ ஒரு டவுட் வந்துடும். மேலுக்கு அது மாதிரி ஏதாவது இருக்குங்களா, அந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குங்களா? பட் த திங் இஸ், இப்போ மேலுன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னா ஓகே, ஓரல் கேவிட்டி இல்லை லங்கோ இல்லை ரெக்டமோ அந்தந்த சைட்டுன்னு இருக்குது. ஃபீமேலுக்கு பிரெஸ்ட்டு, சர்விக்ஸ், அதுக்கேற்றோட சிம்டம்ஸ் வெளியில் தெரியும். பட் த திங் இஸ், இப்போ வந்து ஓரல் கேவிட்டின்னு எடுத்துக்கிட்டோன்னா வெளியில் வந்து தெரியும். ஸோ நம்ம நாக்குலேயோ இல்லை சீக்லேயோ வந்து ஒரு புண்ணு மாதிரி வருது. எனிதிங், மேலுக்கோ ஃபீமேலுக்கோ எந்த சிம்டம்னாலுமே ஒரு 1 வீக் இருக்குது இல்லை 2 வீக்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு
செக்கப் ஃபிசிஷியன்ட்டு போகிறோம். அதுக்கப்புறம் அது வந்து க்யூர் ஆகலை, இல்லை கொடுத்த ஆன்டிபயோட்டிக்கில் இல்லை வாட் எவர் மெடிசன்ஸ் கொடுத்ததில் வந்து அது பர்சிஸ்டிங்காக இருக்குது அப்படின்னாலே ஸோ சம்திங் எல்ஸ் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் யுவர் பாடி. ஸோ பர்சிஸ்டிங் சிம்டம்ஸ் எல்லா கண்டிஷன்லையும் இருக்கும். அண்ட் மேல்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வந்து ஏஜ் வைஸும் இருக்குது. இப்போ ப்ராஸ்டேட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அது கொஞ்சம் எல்டர்லி ஏஜ் குரூப்பில் அது வரும். ஸோ அதுக்கெலாம் வந்து சிம்டம்ஸ் அகெயின் யூரினேஷன் அதோட டிஃபிகல்ட்டிஸ் வரும். ஸோ எனி சிம்டம் பர்சிஸ்டிங்காக இருந்துச்சுன்னா இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் இட் லுக். கண்டினியூஸாக ஒரு விஷயம் நம்ம உடம்புல உபாதை இருக்குன்னா அதை நம்ம கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே வந்துருமா அந்த மாதிரி சிம்டம்ஸ் அப்படிங்கிறதான் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த டிசீஸில் வந்துடும். மோஸ்ட் ஆஃப் த டிசீஸில் மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸில் சார் சொன்ன மாதிரி இப்போ ஓரல் கேவிட்டி கேன்சர் யூ வில் ஹேவ் அ ஸ்மால் அல்சர், பெயின்ஃபுல் அல்சர் சம்டைம்ஸ். அந்த பெயின் அந்த அல்சர் இப்போ நாக்கு புண்ணு அச்சரம்னு சொல்கிறோம், நம்ம அச்சரம்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. ரொம்ப நாளைக்கு அது பின்னாடியே அப்படி விட்டுறக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ப்ராஸ்டேட் கேன்சர் யூரினேஷனில் டிஃபிகல்ட்டி இருந்துகிட்டு இருக்கும். கோலோரெக்டல் கேன்சர் மோஷன் போகும்போது ரத்தம் வரும், வயிறு ஒரு பிளாட்டடாக ஃபீல் ஆவாங்க. லங் கேன்சர் காஃப் இருக்கும், பெயின் இருக்கும், ஏர்லி ஸ்டேஜ்லேயே இருக்கும். இட் இஸ் நாட் தட் அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் வரணும்னு அவசியம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் ஏர்லி ஸ்டேஜில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பட் அதை நம்ம இக்னோர் பண்ணிவிடும். I understand there is a population which does not have any symptoms. ஃபோர்த் ஸ்டேஜ் வர வரைக்கும் எந்த சிம்டமும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிற கேன்சர்ஸும் இருக்குது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸும் இருக்குது. பட் தட் இஸ் வெரி ரேர். தட் கம்ஸ் அரௌண்ட் ஒரு 10 to 20% தான் அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் நம்ம பார்க்குறோம். மோஸ்ட் ஆஃப் தெம் இஸ் அ ப்ரொக்ரெசிவாக இன்சீரியஸாக ப்ரொக்ரெசிவாக இருக்கிற ஒரு பேட்டர்ன் தான் நம்ம பார்க்குறோம். திரும்ப எல்லா வீடியோஸும் எல்லா டாக்டர்ஸும் எல்லாரும் சொல்கிறது ஏர்லி டிடெக்ஷன். வருஷத்துக்கு ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலான்னு ஒரு குறிப்பிட்ட சிலர் வராங்க, ஃபார்வர்ட் ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க, பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. பட் அதில் அது கவர் ஆகுதா? அந்த ஒரு ஹெல்த் செக்கப்பில் வந்துட்டு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுறதுனாலையோ அது மாதிரி ஒரு சாதாரண விஷயத்துலேயே நம்மளால் கேன்சரை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா உடம்புல அவ்வளோ பார்ட்ஸ்க்கும் நம்ம வருஷம் செக் பண்ண முடியுமாங்கிறது தெரில. பட் ஒவ்வொரு பார்ட் பற்றியும் சம்மந்தமாக ஒரு டாக்டர்கிட்ட பேசும்போது செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் எப்படி நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ பார்த்தோன்னா சர்டன் அகெயின் ஆர்கன் வைஸ் ஒரு பிளட் சில இது பிளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக்கப்னு போகிறோன்னா அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிளட் கவுண்ட்டோ இல்லை லிவர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது இல்லை கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியும். பட் இது ஸ்பெசிஃபிக்காக இட் இண்டிகேட்ஸ் கேன்சர் இருக்கா இல்லையாங்கிறது டெஃபினட்டாக அதில் வந்து தெரியாது. சார் இப்போ ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு மாஸ்டர் செக்கப் எடுத்துகிட்டு வராங்க, உடனே அதை பார்த்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக இதில் கேன்சர் இருக்குங்கிறது வி கேனாட் டயக்னோஸ். ஸோ ஏதாவது சிம்டம் இருந்துச்சுன்னா அது டுவர்ட்ஸ் தட் வில் ட்ராவல் அண்ட் டூ த டயக்னோசிஸ். இல்லையா ஏதாவது டவுட்ஃபுல்லாக இருக்குன்னா அந்தந்த கேன்சருக்கு இல்லையா ஸ்பெசிஃபிக் பிளட் டெஸ்ட்டோ இல்லை இந்த மாதிரி மேமோகிராமோ எழுதி கொடுத்து தான் நம்ம வந்து வில் பி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கைனக் கிட்ட போகும்போது கண்டிப்பாக வந்து அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, ஃபீமேலாக இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு பிரஸ்ட் கேன்சர் பார்த்து இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க, இல்லை சர்விக் கேன்சர் அது மாதிரி ஒரு அட்வைஸ் இருக்கும். பட் மேலுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இல்லையோ அப்படின்னு தோணுது. ஸோ அப்போ வந்து அவங்க எந்த டைமில் எப்போ போய் செக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி விஷயங்களுக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? மோஸ்ட்லி வந்து ஏஜ் பை இட் செல்ஃப் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் கேன்சர். வயசாக கேன்சர் வர்றதுக்குண்டான ரிஸ்க் வந்து கூடுது. நீங்கள் ஒரு ஸ்மோக்கர், நீங்கள் ஒரு ஆல்கஹாலிக், உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி ஃபார் மோர் தென் 20 years இருக்குது. தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் பேக் இயர்ஸ். ஒரு மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் பிடிக்கிறான் டிவைடட் பை 20 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ், இட் இஸ் கால்ட் அஸ் பேக் இயர்ஸ். அப்போ அந்த பேக் இயர்ஸு மோர் தென் 20 இருக்குது. கரண்ட் ஸ்மோக்கராக இருக்கார், இல்லை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணினாலும் கூட he is at the risk of lung cancer. Prostate cancer நான் 50 வயசுக்கு மேலே எல்லாருக்குமே ப்ராஸ்டேட் கேன்சர் வர ரிஸ்க்கு ஜாஸ்தி. 50 வயசுலேருந்து 69 வயசு வரைக்கும் எவ்ரி 3 to 5 years PSA டெஸ்ட் பண்ணோம்னா when PSA is more than 4 அவங்களுக்கு கேன்சருக்கு உண்டான அறிகுறி, இது ஒரு அறிகுறினே சொல்லலாம். PSA is less than 3னா 3 to 4 years அந்த ஒரு பேட்டர்னை ரிப்பீட் பண்ணிகிட்டே வரலாம். செகண்ட் இஸ் ஓரல் கேவிட்டி கேன்சர். இதே மாதிரி உங்களுக்கு பான் சூவிங் ஹேபிட் இருக்குது, ஸ்மோக்கிங் இருக்குது, ஆல்கஹால் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னாக்கா யூ ஹேவ் டு செக் யுவர் ஓரல் எக்ஸாமினேஷன்ஸ் அட்லீஸ்ட் ஆனுவலி. ஏதாவது ஒரு சின்ன ஒரு புண்ணோ ஏதாவது ஒரு சின்ன ஒரு அல்சரோ ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா யூ ஹேவ் டு கோ. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியங்க. தட் ஹேஸ் டு பி டேக்கன் இன் டு அக்கௌண்ட் இன் ஆல் கேன்சர்ஸ், எஸ்பெஷலி இன் கேஸ் ஆஃப் ப்ராஸ்டேட், கோலன் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர். இங்கே எல்லாமே ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பிளேஸ் அ வைட்டல் ரோல். கோலன் கேன்சரில் ஒரு ஃபஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்னா யார் சிப்ளிங்ஸ், ஃபாதர், மதர், சில்ட்ரன், ஆஃப்ஸ்பிரிங்ஸ். ஸோ இவங்க தான் ஃபஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ். இந்த ஃபஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸில் யாருக்காவது கோலன் கேன்சர் இருக்குது, கோலன்கிறது இன்னும் வந்து தெளிவாக சொல்லணும்னா குடல் புற்றுநோய், பெருகுடல் புற்றுநோயின்னு சொல்லலாம். அந்த கோலன் கேன்சர் இருக்குனாக்கா அந்த ஃபஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்க்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 60 வயசுக்கு மேலே அந்த அவருக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே 40 வயசுலேருந்தே 3 to 5 வருஷத்துக்கு ஒருக்கா
கோலனோஸ்கோபி பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. இதே அந்த ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ் 60 வயசுக்குள்ளே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு ஒரு 45 வயசில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 45 வயசுலேருந்து 10 வருஷம் முன்னாடி 35 வயசுலேருந்து மற்ற ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் கோலனோஸ்கோபி பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. அதே ஃபேமிலியில் 2 ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இந்த கோலன் புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு whoever is the earliest, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு 55 வயசில் வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு 45 வயசில் வந்திருக்குன்னா அங்கேருந்து 10 வருஷம் முன்னாடி 35 வயசுலேருந்து அவங்களுக்கு யூ கேன் டூ அ கோலனோஸ்கோபி எவ்ரி 3 to 5 years. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால தான் கேன்சர் வருதுன்னு ஒரு பக்கம் நம்ம நம்பிட்டு இருக்கிறப்ப, இப்படி யாருக்காவது வந்திருந்தாலும் நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேர் டீடோட்டலாக இருப்பாங்க, உடம்பு நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறவங்களும் இருப்பாங்க, அவங்களுக்குமே கேன்சர் வந்து பார்த்துருக்குறோம். பட் அவங்களுக்கு வரதெல்லாம் இந்த மாதிரி வந்திருக்குமா? ஹெரிடிட்டரியா? சான்சஸ் நிறைய இருக்குது. ஹெரிடிட்டரி ஒரு 30 வருஷம் முன்னாடி we don't have a ப்ராப்பர் ஸ்க்ரீனிங் மெக்கானிசம் ஒரு ப்ராப்பர் காஸ் ஆஃப் டெத்து பல கிராமங்களில் வந்து நமக்கு அந்த டைமில் இருந்ததில்ல. திடீர்னு இறந்து போச்சுன்னு சொல்லுவாங்க, இருமி ரத்தம் வந்து இறந்து போச்சுன்னு சொல்லுவாங்க, டிபியாக இருக்கலாம், சம்டைம்ஸ் அது கூட கேன்சராக கூட இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் they did not have that much of resources இதை கண்டுபிடிக்கிறது. அதுக்கு ஃபேமிலியல் கார்சினோமாஸ் ஒரு காரணமாகவே இருந்திருக்கலாம். கண்டுபிடிக்கணுன்ற ஒரு that social stigma we always have. So அதெல்லாம் நம்ம போனோம். And especially for cancer அது வந்து exactly we know very educated people saying that don't tell that I have cancer, I don't tell it to my neighbors I have cancer ன்னு சொல்ற ஆளுங்க இன்னும் இருக்காங்க. இப்போ ஜென்ரலாக வந்து எத்தனை வயசுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விமனாக இருக்கட்டும் இல்லை மென்னாக இருக்கட்டும், ஏன்னா விமனுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வரத்துக்கும் இங்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்தெந்த இயரில் இருந்து ஆரம்பிக்கணும் இது மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த வயசுலேருந்தே அதை ஆரம்பிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? இப்போ விமனில் நம்ம ஜென்ரலாக பேசுகிறது பிரஸ்ட் 40 yearsன்னு சொல்லுவோம், ரிஸ்க் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடிலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்கிறோம். பட் அகெயின் ஒன் ஆஃப் தி அதர் காமன் கேன்சர்ஸ் இன் விமன் வந்து சர்விக்ஸ் கேன்சர். ஸோ அது பார்த்தீங்கன்னா பாப்ஸ்மியருங்கிறது வெரி சிம்பிள் டெஸ்ட். இப்போ நம்ம பிஎஸ் ஹாஸ்பிட்டலே ஒரு மேமோ பஸ்ன்னு சொல்லிட்டு அது பஸ் போயிட்டு வீல் டூ த ஸ்க்ரீனிங் ஃபார் மேமோகிராம், அதுலேயே பாப்ஸ்மியர் எடுக்கிறோம். அது as early as 21 years there are recommendations to start the pap smear. So 21 yearsலேருந்து every 3 years, because cervical cancer again infection inflammation அந்த மாதிரி வர்றது தான். ஸோ அந்த 21 yearsலேருந்தே ஸ்டார்ட் பண்ணும்போது தான் will be able to detect it earlier. ஸோ அந்த மாதிரி இது 21 yearsலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கு. நிச்சயமா. அண்ட் மென்னுக்கும் அந்த மென்னுக்கும் அகெயின் டிபெண்டிங் ஆன் இது தான் மோஸ்ட் ஆஃப் த இது ஸ்க்ரீனிங் இது பார்த்தீங்கன்னா 35 to 40 years ரெக்கமெண்டேஷன் இருக்கு. சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது இதை பண்ணால் கேன்சர் வரும், அதை பண்ணால் கேன்சர் வரும், நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்க முடியுது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கும்போது இட் வில் கிவ் ஸோ மச் ப்ரெஷர். என்ன பண்ணுனா வருங்கிறது ஒரு பெரிய ஒரு பயத்தை கொடுக்குது. காசஸ் அட்ரிபியூட்டபிள் காசஸ்ன்னு சொன்னால் நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு பேஷண்ட்டே கேட்குறாங்க, சொன்ன மாதிரி டீடோட்டலர்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களே வந்து நான் எதுவுமே பண்ணல அப்படிம்பாங்க. இதோ கூட சேர்ந்து நான் யாருக்கும் கெடுதல் கூட நினைக்கல, எனக்கு மட்டும் கேன்சர் வந்துச்சுன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது we can just attribute அவங்கள்ட்ட ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னா இட் மைட் ஹவ் காஸ்ட், அது காஸ்ட் பண்ணியிருக்கலான்னு தான் சொல்லும்போது இது பண்ணதுனால தான் இதுங்கிறது 100% இதுதான் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல மாட்டோம். நம்ம காமனாக சொல்கிறது ஆல்வேஸ் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அண்ட் டயட், கொஞ்சம் டயட் சேஞ்சஸ், அதாவது செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் வித் ஹை இந்த ரெட் மீட் அந்த டயட்லாம் சொல்கிறோம் இல்லையா, வெஸ்டர்ன் இது அந்த இது, தென் லோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து காமன்லி டெஃபினட்டாக இது அட்ரிபியூட்டபிள் டு கேன்சர்னு சொல்லிட்டு வி ஹேவ் ஆல்சோ எவிடன்ஸ் லிட்ரேச்சர் கைட்லைன்ஸ் படி இருக்குது. சர்டன் திங்ஸ் சொல்கிற மாதிரி இப்போ பர்ன்ட் ஃபுட்டு அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்குறோம், திடீர்னு சாப்பிடும்போது இப்படி இருக்குது இது கேன்சர் உடனே வந்துடும் அப்படிங்கிறதுக்கு எஸ் அஃப்கோர்ஸ் இட் கேன் அட்ரிபியூட் 5% இருக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கு வந்து இட் கேன் காஸ், ஏன்னா இன்ஃபெக்ஷன் அது ப்ரொலாங் இன்ஃபெக்ஷன் ஆகுது இல்லை ஏதோ அந்த மாதிரி இருக்கும்போது இட் கேன் அட்ரிபியூட். பட் டெஃபினட்டாக அதனால தான் நம்ம சொல்ல முடியாது. நம்ம யூஸ்வலாக சொல்கிறது வந்து நான் சொன்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் மாதிரி. நான் ஏன் இந்த கேட்குறேன்னா சின்ன சின்ன விஷயம், அலுமினியம் யூஸ் பண்ணாதீங்க, நான்ஸ்டிக் பேன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, இது மாதிரி நிறைய அட்வைஸ் நம்மளால் பார்க்க முடியுது. இதில் எது எடுத்துக்கிறது எது எடுத்துக்கக்கூடாதுங்கிறது தெரியல, அதனால தான் நான் கேட்குறேன். லாட் ஆஃப் ஏஜென்சிஸ் ஆர் தேர், லாட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் தேர். அவங்க என்ன பண்ணுவாங்க, தே டேக் ஒன் ஃபேக்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டிஷ் வாஷர் எடுத்துப்பாங்க, அதில் இருக்கிற ஏதாவது ஒரு காம்பவுண்ட் எடுத்துப்பாங்க. இந்த காம்பவுண்ட் வந்து டிஷ் வாஷ் நீங்கள் பண்ணுறதுனால வருது, பட் தட் காம்பவுண்ட் வில் பி அவைலபிள் அதர்வைஸ் ஆல்சோ. டிஷ் வாஷர் இல்லாமல் கூட அந்த காம்பவுண்டை நீங்கள் டே டு டே லைஃப்பில் வந்து பார்க்குற ஒரு ரீசனாக இருக்கும். You can never attribute one factor for development of cancer. Cancer is usually multifactorial. எப்போவுமே வந்து கேன்சர் most of the times it is multifactorial, except when it is genetic cancers கூட sometimes it is multifactorial தான். So one particular element causing cancerங்கிறது ரொம்ப rare. Always it is better to use organic things. நேச்சுரலாக அவைலபிளாக இருக்க, நேச்சுரலாக திஸ் திங் கலப்படம் இல்லாமல் இருக்கிற பொருட்கள் it is always better. ஆஃப்டர் டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் ரேடியேஷனுக்கு வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நிறைய பேர் ஸ்டடி பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து ஒரு ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க எப்படி ஒத்துழைக்கிறாங்க, இது மாதிரி விஷயங்கள் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயக்னோசிஸ் இஸ் அ ஹியூஜ் திங். அவங்கள்ட்ட சொல்கிறது வந்து பிரேக்கிங் த பேட் நியூஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட்டு எங்களை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட் ஹேஸ் ஆல் த ரைட்ஸ் டு நோ
பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக தெரியணும் என்ன நடக்குதுங்கிறது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 100ல் ஒரு 10 பேராவது அட்டெண்டர் முன்னாடி வந்து சொல்லிடுவாங்க. பைஸ்டாண்டர்ஸ் கூட கேர்டேக்கர்ஸ் வந்து இல்லை அவங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்களும் சொல்லாதீங்க, நாங்கள் சொல்லாமல் தான் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு. த திங் இஸ் இட் இஸ் ஹர் ஆர் ஹிஸ் பாடி, வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் அவங்களுக்கு நம்ம பண்ணுறோம். ஸோ டெய்லி வந்துட்டு போகணும். இப்போ ரேடியேஷனுங்கிறது சாதாரண ரேடியேஷன் இல்லை, கீமோதெரப்பி, ரேடியேஷன் சர்ஜரி, வாட் எவர் இட் இஸ் a huge thing. எமோஷ்னலி ஃபிசிக்கலி எல்லாமே இட் இஸ் கோயிங் டு பி a burden on them. அவங்களோட என்டையர் கன்சென்ட் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் திங் இஸ் எப்படி சொல்லணுமோ we need to somehow make them understand that okay unfortunately or something due to certain risk factors அவங்களுக்கு வந்து இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு என்னங்கிறது புரிய வைக்கணும். அது ஃபஸ்ட்டு. செகண்ட் திங் இஸ் அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். இதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டோ இல்லை இதுக்குள்ளே மொடாலிட்டிஸ் வந்துருச்சு, ஸோ இட் இஸ் க்யூரபிள். கேன்சர் வந்ததுனால உங்கள் லைஃப் இதோட முடியல அப்படிங்கிறத முடிச்சுட்டு தென் we need to explain to them regarding radiation. ரேடியேஷனில் காமன் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அஃப்கோர்ஸ் அது வந்து கரண்ட்டா ஹீட்டா அதெல்லாம் கேட்பாங்க. அது டெஃபினட்டாக இதுக்கும் கரண்ட்டோ ஹீட்டுக்கோ சம்மந்தமே கிடையாது. இட் இஸ் ஆல் ஹை எனர்ஜி எக்ஸ்ரேஸ் நம்ம கொடுக்குறது. ஸோ ஸ்கேன் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். they'll be lying down, ஸ்கேன் எடுக்கிற மாதிரி ரேடியேஷன் கொடுத்துட்டு they'll come out. அந்த செகண்ட் காமன் கொஸ்டின் இஸ் வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்காங்க, வீட்டில் நாங்கள் கூட இருக்கோம், ஒரே ரூமில் இருக்கோம். சர்டன் பீப்புள் வந்து என்ன கேன்சர் டயக்னோஸ் தெரிஞ்சோன்னே வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவாங்களாம் பார்த்துருக்கோம் நாங்கள். ஸோ இட் இஸ் லைக் கேன்சர் கண்டேஜியஸ் கிடையாது, இன்ஃபெக்ஷியஸ் கிடையாது. டிசீஸும் சரி, நம்ம கொடுக்குற ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டும் சரி, இட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். ஸோ தாராளமாக தான் நாங்கள் சொல்லுவோம், குழந்தைங்க இருந்தால் கூட விளையாடுங்க. பிகாஸ் இட் இஸ் தேர், அவங்களோட மென்டல் இதுவும் அஃபெக்ட் ஆகும் when they taking treatment. They can be together with everyone. இது வந்து இன்னொருத்தங்களை அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஆல் that they need is full support அந்த டைமில் நம்ம கொடுக்க வேண்டியது. நிறைய டேர்ம்ஸ் இருக்குது, கீமோதெரப்பி இருக்குது, ரேடியேஷன் இருக்குது, எதை பயன்படுத்துவாங்கங்கிறது தெரியாது. இப்போ ஒவ்வொருத்தரோட பார்ட் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ் வில் ரிக்வயர் ஆல் த 3 modalities ஆஃப் ட்ரீட்மெண்ட்: சர்ஜரி, ரேடியேஷன், கீமோதெரப்பி. இப்போ வந்து சைக்கோசோஷியல் சைக்கோ ஆன்காலஜின்னு புதிய பிரான்ச். யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தி மென்டல் ஹெல்த் ஆல்சோ, நாட் ஓன்லி த ட்ரீட்மெண்ட் பார்ட். ஸோ சைக்கோ ஆன்காலஜி ஆல்சோ. அதர்வைஸ் சம்டைம்ஸ் சம் கேன்சர்ஸ் மை இன்வால்வ் ஜெனடிக் ஸ்டடீஸ். அதெல்லாமே இப்போ என்னென்னா சர்ஜன்ஸ் வந்து இப்போது ஆப்ரபிளாக இருக்க கேன்சரை வந்து தி ஆப்ரேட் அண்ட் தி ரிமூவ் இட் ஆஃப் கம்ப்ளீட்லி. டிபெண்டிங் ஆன் த பயாப்சி ரிப்போர்ட் வி மைட் சம்டைம்ஸ் நீட் டு கிவ் கீமோதெரப்பி, வி மைட் சம்டைம்ஸ் நீட் டு ஆட் ரேடியேஷன். இது ஒரு வகை. இன்னொரு வகை வந்து கீமோதெரப்பி, ரேடியேஷன் கொடுத்துட்டு கட்டியை சுருக்கிட்டு அதன் பிறகு சர்ஜரி பண்ணி அந்த கட்டியை முழுக்கமாக எடுக்கிறது. இது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட். இன்னொரு வகையான ட்ரீட்மெண்ட் என்னென்னாக்கா, சில கேன்சர்களில் வெறும் கீமோதெரப்பி மட்டும் கொடுத்துட்டு கட்டியை சுருக்கி சர்ஜரி பண்ணி அதன் பிறகு ரேடியேஷனுக்கு அனுப்புகிற சில கேன்சர்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் ஒன் ஸ்ட்ரிக்ட் பேட்டர்ன் விச் ஃபாலோட் ஃபார் கேன்சர். இட் இஸ் ஆர்கன் ஸ்பெசிஃபிக், சைட் ஸ்பெசிஃபிக் அண்ட் மாலிகுலர் லெவல் ஸ்பெசிஃபிக். இப்போ நம்ம வி ஆர் இன்டு மாலிகுலர் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போயிட்டோம். முன்னே வந்து கீமோதெரப்பி அப்படின்னு ஜென்ரலைஸ்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இம்யூனோதெரப்பி அப்படின்னு போயிட்டோம். இம்யூனோதெரப்பி இஸ் ஆக்டிவேட்டிங் யுவர் இம்யூன் சிஸ்டம் டுவர்ட்ஸ் கேன்சர் தெரப்பி. ஸோ அந்த லெவலுக்கு நம்ம போயிட்டோம். தட் இஸ் வேர் ப்ரெசிஷன் ஆன்காலஜி அப்படிங்கிற ஒரு டேர்மே வந்துச்சு. இன்ஃபேக்ட் ரேடியேஷனும் கூட அப்படி தான். முன்னே வந்து வி யூஸ் டு ட்ரீட் லார்ஜ் வால்யூம்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் வேர் ரேடியேட்டட். இப்போ வந்து the earlier the disease, the lesser the volume. For example, ஒரு லங் கேன்சர் வராங்க, அவங்களுக்கு முன்னெல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட்? சர்ஜரி பண்ணி அந்த அந்த பர்டிகுலர் இடத்த வந்து எடுத்த வெளியே போடுறது தான் ட்ரீட்மெண்ட். பட் இப்போ என்னன்னாக்கா, யூ கேன் யூஸ் வெரி ஹையர் எனர்ஜி ரேடியேஷன் டு தட் பர்டிகுலர் டியூமர். அந்த இடத்துக்கு மட்டும் கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் ரேடியேஷனை கத்தி இல்லாமல், ரத்தம் இல்லாமல், அனஸ்தீசியா இல்லாமல், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் பேஷண்ட்டை வந்து வி கேன் க்யூர் த டிசீஸ் இஃப் இட் இஸ் earlier. அவங்க கேட்குறது வந்து எப்போவுமே கேட்குற ஒரு கொஷின், காப்பாற்றிடலான்னா they are ready for treatment. They are not. அது வந்து பிகாஸ் இட் இஸ் நாட் ஓன்லி அவங்க ஃபால்ட் இல்லை, பிகாஸ் அவர் எக்கனாமிக் சிஸ்டம் இஸ் தட் வே. யா, ஸோ தட் இஸ் அ ரீசன். ஸோ ரேடியேஷனுக்குள்ளே வரும்போது வந்து நான் ரேடியேஷன் எடுத்துக்கிட்டா மற்ற பார்ட்ஸ்லாம் எனக்கு அஃபெக்ட் ஆகுமா, அதனால எனக்கு மறுபடியும் கேன்சர் வருமானு கேட்குறவங்க இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அது மாதிரி விஷயங்கள் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தான், கம்மியாக புரிஞ்சவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், புரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் நிறைய புரிஞ்சுட்டு வர்றவங்கள்ட்ட அவங்க வந்து எல்பி செட் மைண்டில் இப்படி தான் இருக்கும். ரேடியேஷன்னா நான் வந்து பக்கத்து வீட்டில் பார்த்தேன், எல்லாமே எரிஞ்சு போயிடும், எல்லாமே கருப்பாயிரும்னு சொல்லிட்டு அவங்க ஃபிக்ஸ் ஆகிட்டு தான் வருவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் நம்ம எரேஸ் பண்ணிட்டு புதுசாக வந்து இது பண்ணோன்னா இட் டேக்ஸ் ஈவன் மோர் எஃபர்ட். ஸோ அது கண்டிப்பாக ஒரு 45 minutes to 1 hour நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது தான் இருக்குது. திங் இஸ் ப்ரிசிஷன்னா அதர் ஆஸ்பெக்ட் இஸ் கமர்ஷியல். அதாவது ரேடியேஷன்லேருந்து ஸ்பெசிஃபிக் டெக்னிக்ஸ் இருக்குது. சர்டன் திங் வந்து பேசிக் டெக்னிக்லேயே போதும். இப்போ சார் சொன்ன மாதிரி பாலியேட்டிவ் பேஷண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணும்போது வி டோன்ட் நம்ம கொடுக்க போகிற டோஸுங்கிறது கம்மி, ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் வராது. ஸோ அப்படி இருக்கும்போது வி ஆர் நாட் கோயிங் டு அச்சீவ் எனிதிங் வித் ஹையர் டெக்னிக்ஸ். ஸோ பேசிக்கில் வந்து கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது அதுவும் வந்து பேஷண்ட்டை புரிய வைக்கணும்.
ஸோ அது என்னென்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து நாலேஜ் எப்படி எடுத்துகிட்டு வருவாங்கன்னா இந்த டெக்னிக் வந்து இப்படி இருக்குது, நீங்கள் ஏன் இது கொடுக்கக்கூடாது என்னோட பேஷண்ட்டுக்கு. ஸோ இட்ஸ் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு டிசீஸ் எங்கே இருக்கோ அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் அண்ட் சைட் எஃபெக்ட் பொறுத்து தான் நம்ம வந்து டெக்னிக்கை சூஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ அது சொல்லும் போது அகெயின் இட் டேக்ஸ் ஈவன் மோர் டைம். ஸோ அப்படி இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்ட்னு எடுத்துக்கிறோன்னா அந்த இடத்துல வி ஹாவ் ஹார்ட் லங்கெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் சேவ் பண்ணுறதுக்காக வி கோ ஃபார் ஹையர் டெக்னிக்ஸ். ஸோ அவங்க வந்து என்ன கேட்பாங்க, இதோட ஹையர் டெக்னிக் இருக்குது நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படிம்பாங்க. பட் ஹையர் டெக்னிக் இஸ் நாட் ஆல்வேஸ் த பெஸ்ட். எது அந்த பேஷண்ட்டுக்கு சூட் ஆகுதோ அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீட் டு கேரி ஆன். அப்போ சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குங்களா நிஜமால ரேடியேஷனில்? டெஃபினெட்லி இருக்கும் மேடம். we are not we are dealing with a very dreadful disease and the treatment is also going to be a little severe until unless that we cannot achieve our results. கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், பட் they are really manageable. It is not like unmanageable side effectsலாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம், பேஷண்ட் வந்து மேனேஜே பண்ண முடியாது, அதில் வந்து உயிர் போயிடும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து இட் டசன்ட் மோஸ்ட்லி ஹேப்பன். கேன்சர் அந்த மாதிரி இது இருக்குமா? காசஸ் ஆஃப் செகண்ட் மெலிக்னன்சி இஸ் அபவுட் 2%, லெஸ் தென் 2%. அதுவும் எத்தனை வருஷம் கழிச்சு, ஒரு 20 வருஷம் கழிச்சு, 25 வருஷம் கழிச்சு, பிகாஸ் ஆஃப் திஸ் ரேடியேஷன். இந்த ரேடியேஷனால் செகண்ட் மெலிக்னன்சி வர்றதுங்கிறதோட உண்டான சான்சஸ் இஸ் வெரி 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 லெஸ். அதுவும் இப்போ இருக்கிற இந்த ரேடியேஷன் டெக்னிக்ஸ்னால ஈவன் இட் ஹஸ் பிகம் லோவர். முன்ன காலத்தில் யூஸ் பண்ண டெக்னிக்ஸில் இட் வாஸ் 2%. நவ் அட் ப்ரெசென்ட் வி டோன்ட் ஹவ் solid data of how much chances of second malignancy is occurring due to radiation treatment. Radiation treatmentனால ரெண்டாவது கேன்சர் வருது அப்படிங்கிறதுக்கு உண்டான சாலிட் செட் டேட்டா நம்மகிட்ட இல்லை, which means it is very less. Side effects சொன்ன மாதிரி they are really manageable. We will be seeing patients often daily பார்க்குறோம். ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருந்ததுன்னா we will treat then and there. அந்த இடத்துல அப்போவே ட்ரீட் பண்ணுவோம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ், கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும் டியூரிங் த டைம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இன் அ லாங் டேர்ம் பேசிஸ், ஒரு லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட்டாக நம்ம இப்போ முடி கொட்டுறதை பயந்து, ரேடியேஷனால முடி கொட்ட போகிறதில்ல, கீமோதெரப்பினால முடி கொட்டும், முடி கொட்டுறது பயந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னு சொன்ன யங் பிரஸ்ட் பேஷண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். ஐயோ எனக்கு முடி போயிடும், அக்கம் பக்கம்லாம் ஒரு மாதிரி பேசிடுவான்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் போன யங் பேஷண்ட்ஸை நாங்கள் பார்த்துருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. இட்ஸ் a very temporary side effect. Again ஒரு 6 months, 1 year down the lane, you are going to be normal again. You have to think about the remaining life which you have. நிச்சயமா. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் செக்டரில் வந்து எவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்குங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. அதோட சேலஞ்சஸ் என்ன நீங்கள் சொன்னாவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பப்ளிக் ஹெல்த் செக்டரை பொறுத்த மட்டும் நமக்கு ஒரு ஜென்ரலான ஒரு நோஷன் இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கிடைக்காது, ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் பின்னாடி கிடைக்கும் அப்படின்னு. That is very 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 wrong. We have got the latest missions in government hospitals. Yes, load is there. வர நம்பர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சில ஹாஸ்பிட்டல்களில் வெயிட்டிங் டைம் கூட இருக்கும், வெயிட் பண்ண வேண்டிய நிலைமைலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இருக்கிறது தான், அதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கல. பட் ஆஸ் ஆஃப் டுடே வி ஹவ் காட் எவ்ரி திங் பார் வித் அண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டுக்கு இருக்கிற அளவுக்கு இருக்க ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்றைக்கி கவர்மெண்ட் ஹெல்த் செக்டரில் வந்து இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கரெக்டான ஒரு கைடன்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு எல்லாருமே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்னு ஒரு விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் கம்மிங் டு த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுன்னு வரும்போது அது கவர் ஆகுமா? டு செக்யூர் அவர் ஃபேமிலி, டு செக்யூர் அவர் லவ்ட் ஒன்ஸ் அப்படிங்கிறப்ப இதுக்கு தனியாக நம்ம ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கணுமா? ஏன்னா இதோட காஸ்ட் வந்து ரொம்ப ஹையராக இருக்குங்கிறத பார்க்க முடியுது. தட் இட் வில் நாட் கவர் த கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது சில இடங்களில் நாங்களால் பார்க்க முடியுது. அதுக்கு என்ன ஐடியாஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? இங்கே வந்து இன்சூரன்ஸ் பேஸ்டு இருக்குது, இட் இஸ் பீயிங் அக்செப்டட். சொல்கிற மாதிரி ஒன் ஆஃப் த மேஜர் சேலஞ்சஸ் இப்போ வர ப்ரிசிஷன் நிறைய வர ப்ரிசிஷன் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் வர த திங் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் சேலஞ்சஸ் இஸ் த காஸ்ட். எக்ஸ்பென்ஸ் வந்து இதுவாகுது. எவ்வளோக்கு எவ்வளோ பெனிஃபிட் கொடுக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த காஸ்ட் வைஸும் இதுவாகுது. பட் அப்பார்ட் ஃப்ரம் த கேஷ் மோட் தெர் இஸ் ஆல்சோ த இன்சூரன்ஸ் வந்து வெரைட்டி ஆஃப் இன்சூரன்ஸ் பீயிங் அக்செப்டட். அதில் வந்து ஈச் இன்சூரன்ஸ்க்கும் இல்லை அவங்களோட இதை பொறுத்து இட் இஸ் பீயிங் எவ்வளோ கிடைக்குமோ அவ்வளோ வந்து அப்ரூவல் வரும். இட் இஸ் நாட் தட் இட் இஸ் நாட் பீயிங் டன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் இன்சூரன்ஸ், ஈவன் ஃபார் கேன்சர், ஆல் டைப்ஸ் ஆஃப் கேன்சர். இப்போ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் இந்த ரேடியேஷன் சம்மந்தமான விஷயங்கள் எவ்வளோ வளர்ந்துருக்கு, இன்னொரு 10 yearsல எவ்வளோ தூரம் வளரப்போகுது, இது கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்திருப்பீங்க. ஸோ எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? இனிஷியலாக வந்து வி ஸ்டார்டட் ஆஃப் ரேடியேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் 2Dன்னு சொல்லுவோம். 2D வந்து 2 dimensional ட்ரீட்மெண்ட். எப்படின்னா அந்த இப்போ ஒரு ஆர்கன் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கையை நான் ட்ரீட் பண்ணுறேன்னா இட் இஸ் ஆல்வேஸ் ட்ரீட்டட் இன் 2 dimensional வே. இந்த பக்கம் அதோட எவ்வளோ டெப்த்தில் நமக்கு ரேடியேஷன் வேணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மொத்தமாக ட்ரீட் ஆகும். இது எப்படி எவால்வ் ஆச்சுன்னா அடுத்து வந்து 3 dimensional கன்ஃபார்மல் ரேடியோதெரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயமாக எவால்வ் ஆச்சு. இப்போ 3 dimensional அந்த டியூமரை வந்து ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதில் எவால்வ் ஆச்சு. விச் வாஸ் லெஸ்ஸர் சைட் எஃபெக்ட்ஸ், லெஸ்ஸர் நார்மல் டிஷ்யூ கெட்டிங் ரேடியேஷன்.
ஸோ இன்டர்ன் லெஸர் சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. தென் வாட் ஹேப்பன் 3D CRT போய் அனதர் இட் பிகம் IMRT, இன்டென்சிட்டி மாடுலேட்டட் ரேடியோதெரப்பி. அந்த ரேடியேஷனோட இன்டென்சிட்டியை வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் டைமுக்கு ஏற்ற மாதிரியும் மாடுலேட் பண்ணி பர்டிகுலர் ஆர்கனை பர்டிகுலர் டைமென்ஷனில் நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஈவன் மோர் லெஸர் டிஷ்யூ irradiated, ஈவன் மோர் லெஸர் சைட் எஃபெக்ட்ஸ். தென் பிகேம் ஆர்க் தெரப்பின்னு சொன்னாங்க. ஆர்க் தெரப்பினாக்கா அப்படியே ஒரு ஆர்க்காக இப்போ நான் ஒரு டியூமரை ட்ரீட் பண்ணுறேன்னா IMRTயில் ஒரு 5-6 இடத்துல நின்று ட்ரீட் பண்ணிவிட்டு வெளியே வரும். இப்போ ஆர்க் தெரப்பியில் எப்படின்னாக்கா இட் கோஸ் அஸ் அன் ஆர்க் அரவுண்ட் த டியூமர், கண்டினியூஸ்லி டெலிவரிங் ரேடியேஷன், கண்டினியூஸாக ஷேப்பு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் கம்ப்ளீட்டாக அந்த டியூமர் வந்து கவர் ஆகுது. ட்ரீட்மெண்ட் டைம் இஸ் லெஸ்ஸர். இப்போ நம்ம வாட் வி ஆர் ஸ்டாண்டிங் அட் ப்ரெசென்ட் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ப்ரோட்டான் தெரப்பின்னு சொல்கிறோம். ப்ரோட்டான் தெரப்பினாக்கா நம்ம எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சார் சொன்ன மாதிரி இட் வாஸ் ஹை எனர்ஜி எக்ஸ்ரேஸ் வி வர் யூஸிங் முன்னே. இப்போ வந்து இட் ஃபோட்டான்ஸ் எக்ஸ்ரேஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து இட் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ப்ரோட்டான் விச் இஸ் அன் பார்ட்டிக்கல் தெரப்பி. அந்த பார்ட்டிக்கல் தெரப்பியோட அட்வான்டேஜ் என்னென்னா நேராக உள்ளே போகும், ஒரு பர்டிகுலர் டியூமரில் போய் டோஸை டெபாசிட் பண்ணிவிடும், வெளியே போகிறச்ச 0 டோஸோட வெளியே போகும், இல்லை ரொம்ப மினிமல் டோஸோட வெளியே போகும். ஸோ வெளியே போகும்போது ரேடியேஷன் வெளியே போகும்போது தெர் வில் நாட் பி எனி எஃபெக்ட் ஆன் த சரௌண்டிங் டிஷ்யூ. ஹேவிங் செட் தட் proton therapy is not always useful in all tumors. There are எப்படி ஒரு டெய்லர் வந்து சூட் தைக்கிறாரோ it has to be tailor made for each patient. For that matter any therapy, கீமோதெரப்பியும் சில பேஷண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும், சில பேஷண்ட்டுகளுக்கு இம்யூனோதெரப்பி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்யூனோதெரப்பி இஸ் நாட் ஆல்வேஸ் யூஸ்ஃபுல் இன் ஆல் பேஷண்ட். ஸோ இட் ஹேஸ் டு பி டெய்லர் மேட். அப்படி இருக்கவங்க கூட நல்ல வில் பவரோட இல்லை ஐ டேக் த ட்ரீட்மெண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் நம்ம வந்து டெலிவரும் பண்ணலாங்கிற ஒரு இதில் we have seen them, they have come back with their kid for follow up. ஸோ அப்படியும் இருக்காங்க. சில பேர் வந்து சார் சொன்ன மாதிரி ஹேர் லாஸோ இல்லை மைனராக டேஸ்ட்டோ சின்ன இதுக்கு பயந்துட்டு எடுக்காதவங்களும் இருக்காங்க. இட் இஸ் ஹவு தே கோப் அப் வித் த ட்ரீட்மெண்ட் தான் வந்து பிகாஸ் we do our best from our side to bring down the side effects as much as possible. இந்த கேன்சர் வந்து இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் கேன்சர் பேஷண்ட்ஸுங்கிறத பார்க்க முடியுது இந்தியாவில். ஸோ எப்படி இருக்கும் இது போக போக இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணும்? மேபி நிறைய எக்ஸ்போஷர் கிடைச்சா அது எப்படி குறைக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? முன்னாடி நமக்கு இந்த கேன்சர் இந்த லெவலுக்கு இருந்ததா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான டயக்னோஸ்டிக் டூல்ஸ் அன்றைக்கி நம்ம கிட்ட இல்லை. நவ் த ஸ்க்ரீனிங் டூல்ஸ் have really improved. For example, VS Hospital we have got a risk assessment tool. That tool, there is a particular QR code. You have to scan the QR code. There are few set of questions you answer. You answer that question, your results come. உங்கள் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் கேன்சர் எவ்வளோ இருக்குன்றதை வந்து அது சொல்லிடும். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் அசஸ்மெண்ட் டூல்ஸ் வந்து இப்போ இட் ஹஸ் காட் டெவலப்ட். ஸோ மேபி தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். Awareness is one more reason we are finding so many cancer patients. Definitely a slight increase in trend is seen. After 2020 there is a slight increase in 2020 க்கு அப்புறம் இருக்குங்க. mostly 2020 என்ன காரணமா இருக்கும்? எதுன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல முடியாது. மேபி நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நம்மளோட மாடர்னைசேஷன், நம்மளோட குளோபலைசேஷன் இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். The trend is we are treating better. ஸோ இது சொன்ன மாதிரி எப்படி நம்ம கண்டுபிடிச்சதில் இன்சிடென்ஸில் வந்து கேஸ் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுதோ the results which we get is extraordinary. ஸோ ஃபைனலாக இதுதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ விஎஸ் ஹாஸ்பிட்டல்ஸோட ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு நியூவாக ஒரு பிரான்ச்சு கூட நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க தனியார்பேட்டில் அப்படிங்கிறப்ப ஸோ எப்படி இருக்குது, அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்கள் சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப் டு டேட்டாக இருக்கணும்னா டெஃபினட்டாக இன் ஆல் த பிரான்ச்சஸ் கீமோதெரப்பி பிகாஸ் ப்ரொஃபஸர் டாக்டர் சுப்ரமணியம் சார் வந்து நம்ம சொல்லவே வேண்டாம், அது பெஸ்ட். அண்ட் நம்ம ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் ஆன்காலஜியில் இம்யூனோதெரப்பி வரைக்கும், அதாவது இப்போ இருக்க ப்ரொசிஷன் வரைக்கும் தேவ் கம் எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே டெய்லர் மேடாக வாட் எவர் இஸ் த பெஸ்ட் அண்ட் வாட் வில் சூட் ஃபார் த பேஷண்ட்டுங்கிற வரைக்கும் அப்டேட்ஸ் வந்தாச்சு. அதே மாதிரி ரேடியேஷன் இதுலேயுமே வந்து ஸ்டீரியோடாக்டிக் ரேடியேஷன் சொல்லக்கூடிய ஒரு ப்ரிசைஸ் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் வி ப்ராக்டிஸ் ஆல். அஃப்கோர்ஸ் சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட். ஸோ இது வந்து எல்லாமே நம்ம அப் டு டேட்டாக இருக்கும் போது அந்தந்த பேஷண்ட்டுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கும்போது டெஃபினட்டாக சார் சொன்ன கியூர் ரேட்ஸ் இஸ் பாசிபிள் டு அச்சீவ் அண்ட் இட் இஸ் ஸ்டில் க்ரோயிங். ஸோ இப்போ இதோட ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும்போது எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா வந்துட்டு நம்ம வெளில கொண்டு வர முடியும். நாட் ஓன்லி ரேடியாலஜிஸ்ட், எல்லாருமே இங்கே வந்து ஃபிசிஷியன்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட் விஎஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அதில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? Definitely we are very strong, on par with most of the hospitals. We can challenge that, starting from the support staff who greets the patient inside till the last wheelchair நம்மளை தள்ளிட்டு வெளியே கொண்டு போய் பேஷண்ட்டை விடுறவர் வரைக்கும். they are all very trained, they are all very ஒரு பேஷண்ட் ஓரியன்டாக மற்ற விஷயங்கள் எல்லாமே how the patients are, they are sometimes அந்த பெயின், அந்த அகனி, அந்த மன கஷ்டம் இதெல்லாமே sometimes they are little கொஞ்சம் ஹார்ஷாக கூட பிஹேவ் பண்ணுவாங்க நம்ம அட்டெண்டர்ஸ் கிட்ட, சரி நர்சஸ் கிட்ட, டாக்டர்ஸ் கிட்ட, for that matter to anyone. அதெல்லாமே தாண்டி நல்லபடியாக கொண்டு வர ஒரு செட் ஆஃப் டீம் வி ஹேவ். ஜஸ்ட் ரேடியேஷனே வந்து இட் இஸ் அதோட ஸ்டெப் வைஸ் ப்ராசஸ் தான். இப்போ நாங்கள் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் மட்டும் பேஷண்ட்டை பார்க்குறோம்.
பட் தென் பேக்ரவுண்டில் நிறைய ஒர்க் நடக்குது. ஸோ இப்போ எப்படி சினிமாவில் இருக்குது பேக்ரவுண்டில் நிறைய பேர் இருக்கும். ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் வி ஹாவ் ஃப்ரண்ட் ஸ்டாஃப்லேருந்து மெடிக்கல் ஃபிசிசிஸ்ட், ரேடியேஷன் டெக்னாலஜிஸ்ட் எல்லாருமே வந்து ஃபுல்லாக பர்ஃபெக்டாக வேலை செஞ்சால் தான் பேஷண்ட்டுக்குள்ள ட்ரீட்மெண்ட் கரெக்டாக போகும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் டெஃபினட்டாக குட் டீம். நீங்கள் வந்து நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க, பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க ஆன்காலஜி சம்மந்தமாக அப்படின்னு. அதான் இப்போ தான் நம்ம இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அது பேஸ் பண்ணி தான் இப்போ ஓரல் கேவிட்டி இந்தியன் பாப்புலேஷனுக்கு ஓரல் கேவிட்டி ஒரு ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ் வந்து கொஞ்சம் காமனாக வருதுன்னு பார்த்தோம். ஸோ இப்படி வர்றவங்க நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க, நம்ம கேட்கும்போது ஓகே க்யூரபிள் ஒரு சினாரியோக்குள்ளே கொண்டு வந்துடுறோம். வி ஆர் கோயிங் டு க்யூர் தெம், கிவ் தெம் நார்மல் லைஃப் கொடுக்குறதோட அந்த குவாலிட்டி லைஃப் கொடுக்குறதுங்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து ஒன் ஆஃப் த ப்ரெசன்டேஷன் ஐ டுக் அப் ஃபெரிஞ்சியல்னு சொல்லுவோம், அதாவது ஓரல் கேவிட்டி கீழே தொண்டை பகுதியில் இருக்கிற ஃபேரிங்ஸ் அந்த ரீஜன் கேன்சர்ஸ் எடுத்துகிட்டு ரேடியேஷன்னால் வர சைடு எஃபெக்ட்ஸை எப்படி மினிமைஸ் பண்ண முடியும்னு பார்த்தேன். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம ஸ்வாலோயிங்க்குன்னு, அதாவது நம்ம எச்சு முழுங்குறது வாயில் சாப்பிடும் போது முழுங்குறதுலேருந்து சர்டன் ஸ்ட்ரக்சர்ஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி ஹெல்ப் பண்ணும்போது அதுக்கு இப்போ ஒவ்வொரு ஆர்கனும் நம்ம பாடியில் ஒவ்வொரு ரேடியேஷன் டோஸ் தான் தாங்கும், அதுக்கு மேலே வந்து இட் வில் கெட் அஃபெக்டட். ஸோ அது வந்து டீட்டெயில்டாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்வாலோயிங் இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ், இப்போ நம்ம டியூமருக்கு வந்து அந்த கட்டிக்கு இவ்வளோ டோஸ் கொடுக்குறோம் பிகாஸ் அதை வந்து நம்ம வந்து கரைக்கணும். பட் அது பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அது ஒன்றுமே இல்லை, நார்மலாக தான் இருக்குது. அது நம்ம ரேடியேஷனால் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா வி ஆர் கோயிங் டு கிவ் த பேஷண்ட் another ட்ரபிள். முடிச்சதுக்கப்புறம் ஸ்வாலோயிங் டிஃபிகல்ட்டி வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது வி கம்பேர் பண்ணிவிட்டு இந்த ஸ்வாலோயிங் கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் இவ்வளோ தான் டோஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து டெய்லர் பண்ணி கொடுக்கும்போது வி டெஃபினெட்லி சா டிஃப்ரென்ஸ். அதாவது அந்த பேஷண்ட்ஸ் வந்து ஸ்வாலோயிங் டிஃபிகல்ட்டியோ இல்லை அதுக்கப்புறம் சாப்பிடும்போது இருக்க பிரச்சனையோ டெஃபினட்டாக கம்மியாக வந்துச்சு. ஸோ அப்படி அது வந்து ஒன் ஆஃப் த ப்ரெசன்டேஷன்ஸ். ஐ கேன் சி நீங்கள் வந்து ஃபோட்டோபாய் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க அண்ட் யூ காட் அன் அவார்ட் ஃபார் திஸ் அப்படிங்கிறது. ஸோ அது எதுக்காகங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? மோஸ்ட் காமன் கேன்சர்ஸ் ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ். ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸில் நம்ம ரேடியேஷன் கொடுக்கும்போது மோஸ்ட் காமனாக நம்ம பார்க்கக்கூடிய சிம்டம்ஸ் வந்து வாயில் வரக்கூடிய புண்ணு, இந்த எரிச்சல், ஸோ புண்ணு, இதெல்லாம் தான் வந்து மோஸ்ட் காமனாக நம்ம பார்க்கக்கூடிய சிம்டம்ஸ். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸில் வாட் வி டிட் வாஸ் வி யூஸ் லோ எனர்ஜி லேசஸ் டியூரிங் த டைம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஆர் இந்த புண்ணு வந்து ட்ரீட்மெண்ட் இன்டரப்ட் ஆகிற பேஷண்ட்ஸில் அவங்களுக்கும் இந்த லோ எனர்ஜி லேசஸை வச்சு வி கேவ் ட்ரீட்மெண்ட் அண்ட் வி ரெடியூஸ்ட் இது. ஸோ மியூக்கோசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ அந்த மியூக்கோசைட்டிஸை வந்து சப்ஸ்டான்ஷியலாக நம்மளால் குறைக்க முடிஞ்சது. ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் த பேஷண்ட் டியூரிங் த ட்ரீட்மெண்ட் அண்ட் ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் வாஸ் வெரி குட். ஸோ இதை தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ணி வி வர் ஏபிள் டு அச்சீவ். தட் வாஸ் ஒன் திங். அனதர் ஒன் திங் வாஸ் யூஎஸில் வந்து வி வர் ஏபிள் டு இந்த ரேடியேஷன் கொடுக்கும்போது இங்கே நம்ம இந்த நரம்பு மண்டலம் வந்து இட் கம்ஸ் இன் டு த ரேடியேஷன் ஃபீல்ட். அதை நாங்கள் ஸ்பேர் பண்ணி அதுக்கு அந்த இடத்துக்கு மட்டும் ரேடியேஷன் கம்மியாக வர மாதிரி பிளான் பண்ணி we are able to give radiation. That was published in National Comprehensive Cancer Journal. It was published. We have to update and think out of box in this field also, right? So அப்படி தான் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். It is needed. So thanks for coming. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் and all the best for your future endeavors. Thank you so much. Thank you so much. Thank you.